ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். கந்தசஷ்டி ஸ்பெஷல் 2025 கந்தசஷ்டியிலேருந்து 2026 கந்தசஷ்டி வரைக்கும் இந்த 12 ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத டேரோட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவங்க தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ 12 ராசிக்காரங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முருகர் மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம். அது கந்தசஷ்டியிலேருந்து கந்தசஷ்டி வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போகுது, அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரி மெத்தடில் அதை பார்க்க போகிறோம், அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது வந்து கந்தசஷ்டி எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க. சில பேர் விரதம் இல்லைனாலும் முருகரை மனசில் நினச்சிட்டு வேண்டுதல் கண்டிப்பாக செய்வாங்க, வைப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்போ முருகருடைய ஃபாலோவர்ஸ், முருகருடைய தன் உயிராக நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சஷ்டிலேருந்து அடுத்த சஷ்டி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள், மாற்றங்கள் என்னவா இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாற்றங்களுக்கோ அந்த நன்மைகளுக்கோ இவங்க எந்த விஷயத்தை தவிர்க்கலாம், எதை வந்து இவங்க கையில் எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜும் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முருகர் மெசேஜ் பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கான ஒரு பரிகாரம், இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாரும் பரிகாரம் தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்கள், அது எல்லாருக்கும் தேவையான சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள், முருகர் என்ன பரிகாரம் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம 12 ராசிக்கும் 1 by 1 பார்க்க போகிறோம். இப்போ மிதுன ராசி, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கான அந்த கந்த சஷ்டியிலேருந்து அதாவது 2026 கந்த சஷ்டி வரைக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு சொல்லுங்கள். ஸோ மிதுன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு அடுத்து ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பண ரீதியாக கொஞ்சம் ஸ்டேபிள் ஆவாங்க அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த சேமிப்பு எந்த அளவுக்கு உதவிகரமாக லைஃப்பில் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய வருடமாக அவங்களுக்கு இருக்க போகுது. அப்போது சேமிப்பை வந்து இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்கு அடுத்த ஒரு வருடத்தில் அது ஒரு மிகப்பெரிய நன்மையை வந்து கொடுக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அது காப்பாற்றி விடும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மனக்கவலைகள்லாம் அதிகமாக இருந்தால் அவங்க பணம் ரீதியான விஷயங்களில் ஈடுபடும் போது மனம் சார்ந்த எல்லா விதமான கவலைகளும் அவங்கள விட்டு போகிறதுக்கு ஒரு டைவர்ஷனாக இந்த ஒரு வருடம் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு இருக்குது. அண்ட் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அவங்களுக்கு வரக்கூடிய பண வரவு இருந்தால் அவங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்னு இருக்குது. ஃபேமிலியிலேருந்து அவங்களுக்கு பண ரீதியான ஒரு சப்போர்ட் கிடைக்கும் கம்ப்ளீட்டாக அப்படின்னு இருக்குது. ஃபேமிலிக்கு தேவையான அந்த ஒரு பண ரீதியான தேவைகள் எல்லாம் இவங்க பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்களுடைய ஒர்க் கரியரில் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, அவங்க உழைப்பு வேறு யாரும் தட்டி பறிச்சிருக்காங்க, அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அங்கேருந்து விலகாமல் இந்த அடுத்த ஒரு வருடமோ அங்கே இருந்து பர்ஃபெக்ஷனாக அவங்களுடைய வேலைகளை செய்யும் போது ஸோ அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கேயே அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ 4 வருஷமாக ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அதில் எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்கல. பர்டிகுலராக அந்த 4 வருஷம் செஞ்ச விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கலன்னும் போது அடுத்த ஒரு வருடத்தில் அந்த பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்களுக்கு நடக்க இருக்கிறதால மேற்கொண்டு அவங்க ஸ்டேபிளாக இருக்கணும், சேஃப்டியை வந்து ப்ரிகாஷனாக எடுக்கணும். பண தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு இப்போத்துல இருந்து சேமிப்புன்ற ஒரு விஷயத்த அவங்க கையில் எடுத்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக. அதாவது ஃபினான்ஷியலி அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக அந்த ஒரு வருஷம் அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த விடணும் அப்படின்னா எந்த விஷயத்த விடணும்? ஸோ இவங்க எந்த விஷயத்தை விடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நேரத்தில் 2 வேலைகள் 3 வேலைகள் இப்படி செய்கிறது, மல்டி டாஸ்கிங், அதை எப்போவுமே வந்து விடணும். ஸோ எல்லா சைடும், அதாவது 2 சைடும் நிற்கிறது அப்படி இருக்கக்கூடாது. எது அவங்களுக்கு நல்லதோ, எது நன்மையை தருமோ அதன் பக்கம் மட்டும் நிற்கணும். ஸோ அது தேவையில்லாத விஷயங்களை அது அப்படியே கட் பண்ணிடணும். இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லது ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கூட ஸோ அவங்க சைடு நிறைய குறைகள் இருந்தாலும் 2 பேருக்கும் நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த அவங்க கைவிடணும். ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் இவங்க செய்யும் போது அது கண்டிப்பாக இவங்களுடைய நன்மைகளை ரொம்ப குறைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ எதாக இருந்தாலும் ஒரு லெவலில் இருக்கணுமே தவிர்த்து ரொம்ப நியூட்ரலாக போகணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை செய்யக்கூடாது, மல்டி டாஸ்க்கு செய்யக்கூடாது. ஆமாம், அதுதான் அவங்க விட வேண்டிய ஒரு விஷயம். புதுசாக ஒன்று அவங்க தொடங்கணும், ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எதை ஆரம்பிக்கணும்? ஸோ இந்த தலைமைத்துவத்தை வந்து ஆரம்பிக்கணும். இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஒர்க்கில் போயிருக்காங்கனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கனாலும் சரி, இவங்களுடைய அந்த பொறுப்புகளை கரெக்டாக எடுத்து நடத்தணும்.
இவங்க வந்து முன்னிலைப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்த இவங்க இந்த ஒரு வருடத்தில் அவங்க செஞ்சாங்கன்னா அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும். ஸோ தலைமைத்துவத்தை வந்து அவங்க டெவலப் பண்ணணும். அதற்கான விஷயங்களை ட்ரை பண்ணணும். ஓனர்ஷிப் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? மிதுன ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எதையுமே எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஸோ அது சாப்பாடாக இருந்தாலும் கூட சரி, அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு. ஒருத்தவங்க கிட்ட வந்து ரொம்ப லாயலாக இருக்கிறாங்க, ரொம்ப வந்து அன்பாக இருக்கிறாங்கன்னா கூட அது கூட ஒரு லிமிட்டில் மெயின்டைன் பண்ணணும். இவங்க அதை தாண்டி அதிகமாக கொடுக்கும்போது ஸோ வாங்குற ரிசீவ் பண்ணுறவங்களுக்கே அது தப்பாக கூட ப்ரொஜெக்ட் ஆகலாம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அளவோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முருகர் கொடுக்குறாரு. மேற்கொண்டு நான் வந்து இப்படிலாம் இல்லைன்னா என்னை விட்டு எல்லாம் போயிடுமா அப்படின்ற ஒரு பயம் தேவையே இல்லை. எதாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் போதும். அதேமாதிரி பெரியவங்க சொல்கிற விஷயங்களை அவங்க காது கொடுத்து கேட்கணும். அதை செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அதை ஏன் சொல்கிறாங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்றத அவங்க கேட்க ஆரம்பிக்கணும். பெரியவங்க சொல் பேச்சை வந்து கேட்கணும் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக. அதாவது நிதானமாக இருக்கணும். ஸோ வயசில் மூத்தவங்க சொல்கிற ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாங்கன்னு மனசில் எடுத்துக்கணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க வாழ்க்கை அதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக எல்லாமே போகிறதுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்னவாக இருக்குது? ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய பரிகாரம் பார்க்கும்போது பழனி முருகரை வந்து வழிபாடு செய்கிறது தான் இவங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் பழனிக்கு போயிட்டு முருகரை நேரடியாக தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே முருகரை மட்டும் தரிசனம் பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய போகர் சன்னதியும் தரிசனம் பண்ணணும். இவங்க போகர் சன்னதியை தரிசனம் பண்ணால் மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த தடைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீமாக போனதுக்கான ஒரு விளைவுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். இவங்களும் வந்து அந்த மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணாமல் ஒரு சீரான ஒரு நிலையில் போகிறதுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஸோ பழனி முருகர், போகர் இவங்க 2 பேருனுடைய வழிபாடு இவங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபினான்ஷியலி இவங்க கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளில் இருப்பாங்க. மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுவும் குறிப்பாக வந்து ஓனர்ஷிப் அவங்க கையில் எடுத்துக்கணும். எந்த இடமா இருந்தாலும் இவங்க ஓனர்ஷிப் கையில் எடுத்துகிட்டு செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மிதுன ராசிக்காரங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க நம்பலாம். 2025 கந்த சஷ்டியில் இருந்து 2026 கந்த சஷ்டி வரைக்கும், அதாவது 12 ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை எப்படி அமைய போகுது, அவங்க எதை விஷயங்கள்லாம் வந்து இக்னோர் பண்ணணும், எதை புதுசாக துவங்கணும், முருகர் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு, ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி முருகன் கொடுத்த பரிகாரமாக இருக்கட்டும், அந்த பரிகாரத்தை அவங்க எப்படி முறையாக செய்யணும், அதுவும் ஒன்று சொல்கிற வாழ்க்கையோ ஒன்றி போன பரிகாரமாகவே அதை எப்படி அவங்க செய்கிறது, அதனால் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிற சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. 12 ராசிக்காரங்களும் இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு அவங்க வாழ்க்கை வந்து பயனடைய போகுது. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நம்பலாம். இந்த 12 ராசிக்காரங்களும் நம்ம கொடுத்த இந்த வீடியோ முழுசாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட இது பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை எப்படி நடக்க போகிற என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன எப்படி நகர்த்தி போக போகிறாங்களா இருக்கட்டும், ஸோ இது சார்ந்து அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குற விதத்தில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம். நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இந்த ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு முருகர் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த கைடன்ஸை பார்த்ததுக்கு முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு.